ரெனால்ட்ஸ் நம்பர். ரெனால்ட்ஸ் நம்பருடைய இம்பார்ட்டன்ஸ். நம்ம ஒரு டோசேஜ் ஃபார்ம்ஸை மேனுஃபேக்சர் பண்ணும்போதும் அல்லது ஏதாவது ஒரு ட்ரக்கை ஹேண்டில் பண்ணும்போது, அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஹேண்டில் பண்ணும்போதும் நம்ம டைப் ஆஃப் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2 விதமான ஃப்ளோ இருக்குது. ஒன்று லேமினார் ஃப்ளோ, இன்னொன்று டர்புலன்ட் ஃப்ளோ. இதை பைப்பை வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோம். இந்த 2 ஃப்ளோவையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெனால்ட்ஸ் நம்பர் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னொன்று சொல்லப்போனால் ரெனால்ட்ஸ் நம்பருக்கு யூனிட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ரெனால்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி தான் நம்ம ரெனால்ட்ஸ் நம்பரை கண்டுபிடிப்போம். அப்போது ஒரு கிளாஸ் டியூப் இதுதான் அந்த கிளாஸ் டியூப் இருக்கும். இந்த கிளாஸ் டியூபுக்கு மேலே ரிசர்வாயர் ஆஃப் வாட்டர் இருக்கும். வாட்டர் டேங்குன்னு வச்சுக்கோமே. அது கீழே வால்வ், அந்த வாட்டருடைய ரேட்டை, ஃப்ளோ ஆஃப் ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த வால்வ் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு ரிசர்வாயரில் கலர்டு ஃப்ளூயிட் இருக்கும். இந்த கலர்டு ஃப்ளூயிட் ஒரு டியூப் மூலமாக இந்த டியூப்பில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த டியூப் பேர் ஒன்றும் இல்லை, ஜெட் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஹோல், நாசில்னா ஹோலு அல்லது துவாரம் சொல்லுவோம். அந்த துவாரம் வழியாக இது உள்ளே போகும். இதை வச்சு தான் இங்கே உள்ளக்க எப்படி அந்த ஃப்ளூயிட், இந்த கலர்டு ஃப்ளூயிட் போகுது அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம அந்த நம்பர்ஸை கனெக்ட் பண்ணுவோம். இதாவது இது ரிசர்வாயர் ஆஃப் கலர்டு ஃப்ளூயிட், ஜெட் டியூபு, வாட்டர் டேங்கு, நாசிலு, வால்வு. உள்ளக்க கலர்டு ஃப்ளூயிட் இப்படி லைனாக அப்படி ஒரு சேர போச்சுன்னு சொன்னால் அது லேமினார் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அந்த கலர்டு ஃப்ளூயிட் டர்புலன், அதாவது கலங்களாக மேலே இங்கேயும் அங்கெங்கேயும் போச்சுன்னு சொன்னால் அதை டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெனால்ட்ஸ் நம்பரை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் மொத்தம் 4 விதமான ஃபேக்டார்ஸ் இருக்குது. இந்த ஃபேக்டார்ஸ் எல்லாமே நம்ம அந்த ரெனால்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த ஃப்ளோவை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதனால தான் அந்த ஃப்ளோ டர்புலண்டாகவோ அல்லது லேமினாராகவோ மாறுது. என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போமே. டயாமீட்டர் ஆஃப் த பைப்போடைய டயாமீட்டரு, ஃப்ளூயிடுடைய வெலாசிட்டி, அதாவது அதனுடைய வேகம், ஃப்ளூயிடுடைய டென்சிட்டி எப்படி இருக்குது, அதுக்கடுத்து ஃப்ளூயிடுடைய விஸ்காசிட்டி, இதெல்லாம் பொறுத்து தான் அந்த ஃப்ளோ சேஞ்ச் ஆகும். ரெனால்ட்ஸ் நம்பரை ஆர்இன்னு நம்ம சொல்லுவோம். ஆர்இயை எப்படி கனெக்ட் பண்ணுவோம்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் டிவைடட் பை விஸ்காஸ் ஃபோர்ஸ். இன்டர்னல் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த ஃப்ளூயிட், அதாவது அந்த கலர்டு ஃப்ளூயிடுடைய டென்சிட்டி, அந்த கலர்டு ஃப்ளூயிடுடைய வேகம், வெலாசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்டர்னல் ஃபோர்ஸ் உருவாகும். இன்னொரு விதமாக சொல்லப்போனால் இந்த ஃப்ளூயிட் இருக்குல்ல, இந்த ஃப்ளூயிட் அந்த பைப்பில் இருக்கக்கூடிய வால்ஸில் எந்த அளவு ஃப்ரிக்ஷன் ஏற்படுத்துது அப்படிங்கிறதும் இன்டர்னல் ஃபோர்ஸில் வரும். அதுக்கடுத்து விஸ்காஸ் ஃபோர்ஸ். இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் கிடச்சிரும். இந்த விஸ்காஸ் ஃபோர்ஸ்னால் என்னென்னா, அந்த ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் இருக்குல்ல, அந்த மாலிகுல்ஸ் ஒன்று எந்த அளவு ஃப்ரிக்ஷனலாக இருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான். அந்த ஃப்ளூயிடுடைய விஸ்காசிட்டி அதிகமாக இருந்துச்சு சொன்னால் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். விஸ்காசிட்டி கம்மியாக இருந்துச்சு சொன்னால் அந்த ஃப்ளூயிடுடைய இது ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார்முலா டு ஃபைண்ட் ரெனால்ட்ஸ் நம்பர். RE = அதே தான், இன்டர்னல் ஃபோர்ஸ் டிவைடட் பை விஸ்காஸ் ஃபோர்ஸ். இன்டர்னல் ஃபோர்ஸில் என்னெல்லாம் கொண்டு வந்தோமோ அதெல்லாம் மேலே போட போகிறோம். விஸ்காஸ் ஃபோர்ஸில் என்னெல்லாம் நம்ம சொன்னோமோ அதெல்லாம் கீழே போட போகிறோம். இன்டர்னல் ஃபோர்ஸில் நம்ம என்னெல்லாம் சொன்னோம், டென்சிட்டி, வெலாசிட்டி, இன்னொன்று வால் சொன்னோம், பைப்போடைய வால் சொன்னோம். அதை அப்படியே கொண்டு வர போகிறோம். டென்சிட்டி, ρ = டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட், வினா வெலாசிட்டி, அந்த ஃப்ளூயிடோடைய வேகம். அதுக்கடுத்து டயாமீட்டர், இது எதுக்குன்னா அந்த பைப் ஆஃப் த டயாமீட்டர் ஆஃப் த பைப், அந்த பைப்போடைய டயாமீட்டர் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் இந்த இன்டர்னல் ஃபோர்ஸில் வரும். அதனால் நம்ம மேலே போட்டிருக்கோம் ρ × V × டயாமீட்டர் டிவைடட் பை ஈட்டா அப்படிங்கிறது விஸ்காசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். நம்ம விஸ்காஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, அதில் ஒரே ஒரு விஷயம் தான் பார்த்தோம், ஃப்ளூயிடோட விஸ்காசிட்டி. அதனால் அந்த ஃப்ளூயிடோட விஸ்காசிட்டியை மட்டும்தான் இதை போட்டிருக்கோம், ஈட்டா. அப்போது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ரெனால்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன நடந்திருக்கு, என்னெல்லாம் அதில் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், வெலாசிட்டி எப்போ ரொம்ப கம்மியாக இருக்குதோ அப்போது அந்த இடத்துல லிக்யூடோடைய ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது லேமினார் ஃப்ளோவாக இருக்கும். அதுக்கடுத்து அந்த லிக்யூடோடைய வெலாசிட்டி ரொம்ப ஹையாக வேகமாக நம்ம அனுப்பணும்னு சொன்னால் அந்த ஃப்ளூயிடுடைய ஃபோர்ஸ் ரொம்ப ப்ரிடாமினண்டாக, அதாவது அதிகமாக இருக்கும். இதனால் அந்த ஃப்ளூயிடோட லேயர் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நமக்கு ரெனால்ட்ஸ், அதாவது டர்புலன்ட் ஃப்ளோ
நமக்கு வந்து ஏற்படும். இந்த ரெண்டை வச்சுமே நமக்கு தெரிஞ்சிருச்சு வெலாசிட்டி அப்படிங்கிறத பொறுத்து தான் டர்புலண்டாகவோ லேமினாராகவோ ஃப்ளோ வந்து மாறுது அப்படிங்கிறது. இதை வச்சு நம்ம வந்து நமக்கு வந்து டர்புலண்ட் ஃப்ளோ வேணும்னா ஹை வெலாசிட்டிலையும், நமக்கு லேமினார் ஃப்ளோ வேணும்னா லோ வெலாசிட்டியில் நம்ம கொடுத்து நமக்கு தேவைக்கு தக்கன மாற்றிக்கிடலாம். ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த ரெனால்ட்ஸ் நம்பரை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம எப்படி லேமினார் ஃப்ளோவா அல்லது டர்புலண்ட் ஃப்ளோவா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், ரெனால்ட்ஸ் நம்பர் 2000க்கு கீழே இருந்துச்சுன்னு சொன்னால் அது லேமினார் ஃப்ளோ. ரெனால்ட்ஸ் நம்பர் 4000க்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் அது டர்புலண்ட் ஃப்ளோ. ஒவ்வொரு லிக்யூடுக்கும் வேறு மாதிரி இருக்கும். சில இடங்களில் 1000 அதாவது 1000 வந்து கணக்காக வச்சுப்பாங்க. 1000 கீழே போனால் லேமினார் ஃப்ளோ. இந்த 4000 வந்து 2000 கூட வச்சுருப்பாங்க. 2000க்கு கீழே மேலே போனால் டர்புலண்ட் ஃப்ளோ அப்படின்னு கூட வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொரு லிக்யூடை ஃப்ளூயிடை பொறுத்து இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருந்துச்சுன்னு சொன்னால் 2000க்கும் 4000க்கும் நடுவில் இருந்துச்சு சொன்னால் அதை வந்து லேமினா, அதாவது ஃப்ளோ சேஞ்ச் பிட்வீன் லேமினார் டு டர்புலண்ட். லேமினாராக போய்கிட்டு இருக்கும், திடீர்னு வந்து டர்புலண்டாக மாறிடும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கிரிட்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ரெனால்ட்ஸ் நம்பரோடைய அப்ளிகேஷன் என்ன? இந்த ரெனால்ட்ஸ் நம்பரை வச்சு நம்ம வந்து லிக்யூடோடைய ஃப்ளோ நேச்சரை வந்து கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்ஸ் லா அப்படிங்கிற ஈக்குவேஷனையும் இந்த ரெனால்ட்ஸ் நம்பரை மாடிஃபை பண்ணி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற சஸ்பென்ஷனுடைய செடிமெண்டேஷன் ரேட்டை வந்து நம்ம படிப்போம். அதுக்கடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற லிக்யூட்ஸாக இருக்கட்டும், ஜெல்ஸாக இருக்கட்டும், ஆயின்மெண்ட்ஸு, சஸ்பென்ஷனு, இதெல்லாம் உடைய ஃப்ளோ பிஹேவியர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது வந்து மாறும். அப்போ இப்படி மாறுறதை எப்படி தடுக்கலாம், என்ன பண்ணால் அது வந்து நம்ம வந்து ஸ்டெடியாக வச்சுக்கலாம், ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த விஷயத்தை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன்.